வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. காலாண்டு விடுமுறைக்கு பின் 7ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல். தமிழகத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. அந்நிய செலவாணி கையிருப்பு வரலாறு காணாத அளவில் உயர்வு. ரிசர்வ் வங்கி தகவல். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட செமி கண்டக்டர்கள் விரைவில் ஏற்றுமதி. பிரதமர் மோடி உறுதி. இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாட்டை கொண்டுவர வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகள் வரும் 24ஆம் தேதி வரை சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய 4 நகரங்களில் நடைபெறுகிறது. தடகளம், டென்னிஸ், பேட்மிண்டன், கபடி, சிலம்பம், பளுதூக்குதல், கால்பந்து, ஹாக்கி, குத்துச்சண்டை, நீச்சல், கிரிக்கெட், கூடைப்பந்து, கைப்பந்து, கேரம், வாள்வீச், செஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ் உள்பட 36 வகையான விளையாட்டுகள் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்தியாவில் அனைத்து துறைகளிலுமே சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடுதான் எனவும், இந்த போட்டிக்காக 82 கோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே விளையாட்டுக்காக இவ்வளவு பணம் ஒதுக்கீடு செய்வது தமிழ்நாடு மட்டும்தான் எனவும், இவ்வளவு போட்டிகளை நடத்துவதும் தமிழ்நாடுதான் எனவும் தெரிவித்தார். துணை முதலமைச்சர் ஆன பிறகு, அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு நான் கையெழுத்திட்ட முதல் கோப்பு இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிக்கானதுதான். இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சிறப்பு இருக்கும். ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு மாநிலம் சிறந்து விளங்கும். ஆனால் இந்தியாவிலேயே அத்தனை துறைகளையும் சிறந்து விளங்குகின்ற மாநிலம் எதுனா அது நம்முடைய தமிழ்நாடு தான். குறிப்பாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை செய்கின்ற அந்த சாதனைகள் மகத்தானவை. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள். இப்போட்டிக்காக சென்ற ஆண்டு 3 லட்சத்துக்கும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் பதிவு செஞ்சு இதில் பங்கேற்றாங்க. ஆனால் இந்த முறை இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 11,53,000 பேர் முன்பதிவு செஞ்சு இந்த முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறாங்க. பள்ளி, கல்லூரி மாணவர்கள், அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் என்று எல்லா தரப்பிலிருந்தும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறாங்க. இத்தனை லட்சம் பேர் அரசு நடத்துகின்ற விளையாட்டு போட்டியில் பங்கேற்கிறாங்கன்னா அந்த விளையாட்டு போட்டியினை நம்முடைய துறை அவ்வளவு சிறப்பாக வெளிப்படைத்தன்மையுடன், டிரான்ஸ்பரன்சியுடன் நடத்தி வருகிறது என்பதற்கு தான் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதனால்தான் இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த போட்டிகளை நடத்த 82 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு உத்தரவிட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த விளையாட்டு போட்டிக்கான பரிசு தொகை மட்டுமே 37 கோடி ரூபாய் என்பதை இங்கே பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்தியாவிலே இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வருடம் ஒரு விளையாட்டு போட்டிகளை நடத்துகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கடந்த மாதம் 28ஆம் தேதி காலாண்டு விடுமுறை தொடங்கியது. இந்த விடுமுறை நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் பள்ளிகளில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து பள்ளி கல்வித்துறை சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் பள்ளிகளில் வகுப்பறைகள் உள்பட வளாகம் முழுவதும் தூய்மை பணிகள் கட்டாயம் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு மதிப்பீடு செய்யப்பட்ட காலாண்டு தேர்வின் விடைத்தாள்கள் விநியோகிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2ஆம் பருவத்துக்காக பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பாடநூல்கள் உடனடியாக மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும், பருவமழையை முன்னிட்டு பள்ளிகளில் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தலைமை ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தற்போது பல மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் மாணவர்களின் நலன் கருதி தலைமை ஆசிரியர்களுக்கு அனுப்பப்பட்ட அறிவுறுத்தல்களை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர 2ஆம் பருவத்துக்கான கற்றல், கற்பித்தல் செயல் திட்டங்கள், கலை திருவிழா உள்ளிட்டவை உரிய வழிகாட்டுதல்களின்படி தலைமை ஆசிரியர்கள் நடத்தப்பட வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 9ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகத்தில் பெரிய அளவில் மழை இல்லை என்றாலும் மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நீலகிரி, ஈரோடு, சேலம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதேபோல் நாளையும் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் காலை 7 மணி அளவில் தொடங்கியது. மாநிலத்தில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேர்தல் மாலை 6 மணி வரையில் நடக்க உள்ளது. மாநிலத்தில் மொத்தம் உள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. அனைத்து தொகுதிகளையும் சேர்த்து 1031 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். முதலமைச்சர் நயாப் சிங் சைனி, எதிர்க்கட்சி தலைவர் பூபிந்தர் சிங் ஹூடோ ஆகியோர் நட்சத்திர வேட்பாளராக உள்ளனர். ஹரியானா முழுவதும் 20,629 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்ற நிலையில் வரிசையில் காத்திருந்து மக்கள் வாக்களித்து வருகின்றனர். மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார், விக்னேஷ் போகத் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். வரும் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு வரலாறு காணாத அளவாக 704.89 பில்லியனை கடந்து சாதனை படைத்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 7வது வாரமாக அந்நிய செலவாணி கையிருப்பு அதிகரித்து வந்த நிலையில் கடந்த ஒரே வாரத்தில் மட்டும் 12.6 பில்லியன் டாலர் உயர்ந்துள்ளது. சீனா, ஜப்பான், சுவிட்சர்லாந்துக்கு அடுத்தபடியாக 700 பில்லியன் டாலர் அந்நிய செலவாணியை கையிருப்பில் வைத்திருக்கும் 4வது நாடு என்ற பெருமையை இதன் மூலம் இந்தியா பெற்றுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட செமிகண்டக்டர்கள் விரைவில் ஏற்றுமதி செய்யப்படும் என பிரதமர் மோடி உறுதி தெரிவித்துள்ளார். டெல்லியில் வரும் 6ஆம் தேதி வரை பசுமை எரிசக்தி உள்ளிட்ட கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு கௌடல்யா பொருளாதார மாநாடு நடைபெறுகிறது. இந்நிலையில் மாநாட்டின் தொடக்க நாளில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, AI மற்றும் செமிகண்டக்டர்கள் போன்ற முக்கிய தொழில்நுட்பங்களில் இந்தியா கவனம் செலுத்தி வருகிறது என தெரிவித்தார். இந்தியாவில் பேசப்படும் 5 ஆலைகளும் விரைவில் செமிகண்டக்டர்களை உலகில் ஏற்றுமதி செய்ய தொடங்கும் எனவும் கூறினார். மேலும் 10 ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்திலேயே உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீட்டின் தரவரிசையில் இந்தியா 81வது இடத்தில் இருந்து 39வது இடத்தை எட்டியுள்ளது எனவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ஆன்மீகம் என்பது உள்ளே இருக்கும் சக்தியை அங்கீகரித்து நடத்தையிலும் எண்ணங்களிலும் தூய்மையை கொண்டு வருவது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் மவுண்ட் அபுவில் நடைபெற்ற ஆன்மீகம் தொடர்பான உலகளாவிய உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆன்மீகம் என்பது மதமாக இருப்பதோ அல்லது உலக நடவடிக்கைகளை கைவிடுவதோ அல்ல என்றார். எண்ணங்கள், செயல்களில் தூய்மை என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் சமநிலையையும் அமைதியையும் கொண்டு வருவதற்கான வழி என்றும் அவர் கூறினார். ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட வளர்ச்சிக்கான ஒரு வழி மட்டுமல்ல என குறிப்பிட்ட அவர், சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு வழியாகவும் அது உள்ளது என்றார். உள்ளார்ந்த தூய்மையை அடையாளம் காண முடிந்தால் மட்டுமே ஆரோக்கியமான, அமைதியான சமுதாயத்தை நிறுவுவதற்கு நம்மால் பங்களிக்க முடியும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். ரயில்வே துறையை தனியார் மயமாக்கப்படுவதாக செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் இதுகுறித்து ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். ரயில்வே துறை தனியார் மயமாக்கம் என்ற கேள்விக்கு இடமில்லை என்றும் கடந்த 5 ஆண்டுகளில் ரயில்வே துறை முற்றிலும் மாற்றம் அடைந்து வருவதாக தெரிவித்தார். வந்தே பாரத் ரயில் இந்த மாற்றத்திற்கு வழிவகுப்பதாகவும் இந்த ரயில்வே மாற்றத்திற்கான சகாப்தம் என்றும் தெரிவித்தார். ரயில்வே மற்றும் பாதுகாப்பு ஆகிய 2 துறைகளும் ஒரு நாட்டின் முதுகெலும்புகள் எனவும் அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது எனவும் தெரிவித்தார். இவ்விதமான வதந்திகளை பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஹிஜாவு நிதி நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 15% வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் 4,620 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஹிஜாவு நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த 14 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி முக்கிய நிர்வாகிகள் 4 பேர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
அந்த மனுவில் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை பின்பற்ற தயாராக இருப்பதாகவும் அதனால் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கில் இன்னும் பலர் தலைமறைவாக உள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிட்டார். தொடர்ந்து காவல்துறை தரப்பில் வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்ட எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் நடந்த என்கவுண்டரில் 2 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். வடக்கு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டம் குகல்தாரின் எல்லையை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் தென்படுவதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அவர்களுக்கு பதிலடி அளிக்கும் விதமாக பாதுகாப்பு படையினரும் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். இதில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களின் விவரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கொழும்பில் அந்நாட்டின் அதிபராக பதவியேற்றுள்ள அனுரா குமாரா திசநாயக்கவை சந்தித்து பேசினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி சார்பில் இலங்கை அதிபர் அனுரா குமாரா திசநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்ததாக குறிப்பிட்டார். மேலும் இரு நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக இலங்கை அதிபருடன் ஆலோசனை நடத்தியதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் என அதிக எண்ணிக்கையிலானவர்கள் வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜனநாயகத்தின் இந்த புனிதமான தேர்தல் திருவிழாவில் வாக்களிக்க தகுதியுடைய மக்கள் அதிக எண்ணிக்கையில், குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் என அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் வாக்களித்து புதிய வாக்களிப்பு சாதனையை படைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். எஸ்சி எஸ்டி உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தொடரப்பட்ட சீராய்வு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பட்டியலின பழங்குடியின பிரிவினருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருப்பதாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு அண்மையில் அளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து பலரும் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கல்வி வேலைவாய்ப்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருப்பதாக அரசியல் சாசன அமர்வு பிறப்பித்த உத்தரவில் எந்த தவறும் இல்லை என்று கூறி சீராய்வு மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். வேலூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். வேலூர் மாணவர் கஸ்பா தென்மர தெருவைச் சேர்ந்தவர் கார்த்தி. இவர் வேலூரில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை காதலிக்கும்படி கட்டாயப்படுத்தியதாகவும், இல்லையென்றால் குடும்பத்தினரை ஏதாவது செய்துவிடுவேன் என்று மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன மாணவி கார்த்தியை காதலிப்பதாக கூறியுள்ளார். இதையடுத்து கார்த்தி அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது குறித்து அந்த மாணவி பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் வாசுகி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு போக்சோவில் இளைஞர் கார்த்தியை கைது செய்து விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டையில் BSNL 25வது நிறுவன தினத்தையொட்டி வாடிக்கையாளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் வேலூர் வணிக பகுதி சார்பில் தனது 25வது நிறுவன தினத்தை கொண்டாடியது. அதன் ஒரு பகுதியாக வாடிக்கையாளர் விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது. மேலும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் டி கவிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் BSNL அலுவலர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செங்கம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை கிடைக்காது என்பதால் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சியை தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்திட தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் செங்கம் அடுத்த குயிலம் ஊராட்சியை செங்கம் பேரூராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலை திட்டங்கள் கிடைக்காது எனவும் அனைத்து வகையான வரிகளும் அதிக அளவில் இருக்கும் என எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் செங்கம் போலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததன் பேரில் கலைந்து சென்றனர். குயிலம் ஊராட்சியை குயிலம் ஊராட்சியாகவே இருக்க
நாங்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். குயிலத்தை வந்து சங்க நகராட்சியில் இணைப்பதனால எங்களுக்கு வந்து பல விதமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பல விதமான வரிகள் எங்கள் மீது திணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல ஏழை எளிய மக்கள் வந்து 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி தான் இருக்கிறாங்க குயிலம் ஊராட்சியில். அதனால குயிலம் ஊராட்சியை வந்து சங்க நகராட்சியில் இணைத்தாங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் பெரிதும் மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. இதன் அடிப்படையில் சங்க நகராட்சியில் வந்து குயிலம் ஊராட்சி இணைக்க கூடாது அப்படின்றதுனால நாங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். திருவண்ணாமலை அருகே அங்கன்வாடி பணியாளர்கள் பதவி உயர்வு வழங்க கோரி விடிய விடிய தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தின் முன்பு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க கோரி அங்கன்வாடி பணியாளர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 10 ஆண்டுக்கு மேல் பணிபுரிந்த அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க கோரி நீண்ட காலமாக போராடியும் நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் உரிய அதிகாரிகளிடம் பேசி விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து தர்ணா போராட்டம் முடிவுக்கு வந்தது. வேலூரில் ஆதரவற்ற நிலையில் இறந்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் சடலத்தை சமூக சேவர் மணிமாறன் நல்லடக்கம் செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் பாலாற்றில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சாலையோரம் இறந்த ஒரு முதியவர் மற்றும் ஒரு மூதாட்டி ஆகியோரின் உடல்களுக்கு யாரும் உரிமை கோராத நிலையில் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் உடல்கள் வைக்கப்பட்டது. அந்த 2 உடல்களையும் காவல்துறையின் அனுமதியை பெற்று திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் வேலூர் பாலாற்றில் உள்ள மயானத்தில் சடங்குகளை செய்து அவர் சொந்த செலவில் முறைப்படி நல்லடக்கம் செய்தார். மேலும் சமூக சேவர் மணிமாறன் இதுவரையில் மொத்தம் 2960 ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் செய்துள்ளார். இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் இறந்து சில மாதங்களா ஆகி உறவினர் உரிமை கோராத நிலையில காவல்துறை அனுமதி முறையா பெற்று டாக்டர்கிட்ட கொடுத்து இன்னைக்கு வந்து நம்ம வேலூர் பாலார் மயான சுடுகாட்டில் வந்து அவங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் ஒரு மகனா ஒரு வேலைக்காரனா இருந்து அவங்களுக்கு நல்லடக்கம் செஞ்சு சீரும் சிறப்பமாக நாங்கள் நல்லடக்கம் பண்ணியிருந்தோம். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம் என் தாய் தந்தை, இறைவன், ரெண்டாவது வந்து என் குரு, என் கூட இருக்கிற ராமண்ணன் அண்ணன் காவலர் ஐயா வந்து காவல்துறையில் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொன்னால் நம்ம சொல்கிறோம் காவல்துறைன்னு, காவல்துறை எவ்வளோ கடுமையான வேலைன்னா அந்த கடுமையான வேலை கூட அந்த மக்களுக்காக எப்படி ஒரு தெய்வத்துக்கு காவல் தெய்வமாக நம்மளை வந்து காக்குதோ அந்த மாதிரி அவங்க நம்ம கூட காவல் தெய்வமாக இருந்து காவல்துறை இந்த நல்லடுக்கு காரியங்களை தொடர்ந்து நம்ம கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நம்மளும் அவங்களோட ட்ராவல் பண்ணோம், அவங்களும் நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கிற காவல்துறைக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திருப்பத்தூர் மற்றும் ஆம்பூர் சுற்று வட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென கருமேகம் சூழ்ந்து சுற்றுவட்டார பகுதிகளான திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, புதுப்பேட்டை, கந்திலி, ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை மற்றும் சில இடங்களில் மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த சீதோசன நிலை உருவானதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூரில் சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்ய காரணமாக இருந்த சித்தப்பாவிற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட வாலிபருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். அரியலூர் மாவட்டம் ஏலகிரி கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் தனது அண்ணன் மகளான 18 வயது சிறுமியை கோபிலியன் குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த அருள்செல்வன் என்பவருடன் சேர்ந்து கடந்த 2018ஆம் ஆண்டு கடத்திச் சென்று சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிறுமியின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அருள்செல்வன் மற்றும் பழனிசாமி ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கின் விசாரணை அரியலூர் மாவட்ட மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த விசாரணை முடிவடைந்த நிலையில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த அருள்செல்வனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும், சிறுமியை கடத்திச் சென்ற குற்றத்திற்காக சிறுமியின் சித்தப்பா பழனிசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி செல்வம் உத்தரவிட்டார். மயிலாடுதுறை அருகே அரசினர் மகளிர் கலைக் கல்லூரியில் பேரவை தொடக்க விழா எம்எல்ஏ ராஜகுமார் தொடங்கி வைத்தார். அரசினர் மகளிர் கலை கல்லூரியில் பேரவை தொடக்க விழா நடைபெற்றது.
கல்லூரி முதல்வர் உமா தலைமையில் நடைபெற்ற விழாவில் மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து பேரவை உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு செய்து வைத்தார். பேரவையின் பல்வேறு பொறுப்புகளை ஏற்ற மாணவிகள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறவுள்ள இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு கூடுதல் மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறுவன விழாவை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் நாளை விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் சாகச நிகழ்ச்சியை காண செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக கூடுதல் மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா சதுக்கத்திற்கு வழக்கமாக இயக்கப்படும் 120 பேருந்துகளுடன் கூடுதலாக 75 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் உள்ள விமான நிலையத்தில் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து 87 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. கியூஷி தீவில் உள்ள மியாக்சி விமான நிலையத்தில் 2ஆம் உலக போரின் போது வீசப்பட்ட அமெரிக்கா குண்டு வெடித்தது. போர்க்காலத்தின் போது வான்வழி தாக்குதலில் நிலத்தின் அடியில் புதைந்த அமெரிக்கா குண்டு வெடித்ததாக கூறப்படுகிறது. இந்த குண்டுவெடிப்பு 7 மீட்டர் அகலமும் 1 மீட்டர் ஆழமும் கொண்ட பள்ளத்தை உருவாக்கியது. இதனால் ஓடு பாதையை மூட அதிகாரிகள் உத்தரவிட்டதை அடுத்து விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. காலாண்டு விடுமுறைக்கு பின் 7ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல். தமிழகத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. அந்நிய செலவாணி கையிருப்பு வரலாறு காணாத அளவில் உயர்வு. ரிசர்வ் வங்கி தகவல். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட செமிகண்டக்டர்கள் விரைவில் ஏற்றுமதி. பிரதமர் மோடி உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.